அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. நம்மளோட சகோதரிகள் அனுப்பின ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக நேற்று கொடுக்க வேண்டிய வீடியோப்பா. என்னாச்சுன்னா என்னமோ நமக்கு சூனியம் வச்ச மாதிரி ஒவ்வொன்றா, அதாவது மொபைல் என்னாச்சுன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. ரெண்டாவது இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றொன்னா கழண்டு அப்படி சுக்குநூறாக ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் ஒட்ட வச்சு ஒரு வழியாக இப்போ தான் கொடுக்குறேன். எனக்கு இந்த ஜாதகம் கந்திரிஷ்டி மேலெல்லாம் ஒரு நாள் கூட நம்பிக்கை இருந்தது கிடையாது. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒவ்வொன்றா நடந்துச்சு. பரவாயில்ல, நடந்துட்டு போட்டோம், நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம இறைவனை கும்பிட்டா இறைவன் பார்த்துக்க போகிறான்னு கும்பிட ஆரம்பிச்சாச்சு. சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கமெண்ட் சொல்கிறதுக்காக தான் முதல்ல வந்தேன். ஏன்னா இந்த சிஸ்டர் அவ்வளோ வருத்தப்பட்டு அவங்களோட கமெண்ட்டை வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஆன்சர் பண்ணணும், அதுவும் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லா டீட்டெயிலாக சொல்லலாம் இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கேன். முதல்ல அந்த சிஸ்டரோட கமெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோடைய கமெண்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சிவகாமி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. சகோதரி, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். பெண் குழந்தைகள் இருக்கிறது. என்னுடைய வருமானம் மட்டும்தான் சகோதரி. எனக்கு கணவர் இல்லை. என் தகப்பனாரின் நல்ல வழிகாட்டுதலின் பேரில் என் வாழ்க்கையை கொண்டு செல்கிறேன். யாரை பற்றியும் அவதூறாக பேசுவது, இந்த மாதிரி செயல்கள் என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு பெண் சம்பாதித்து வீட்டை இந்த அளவுக்கு கொண்டு செல்கிறாளே என்று பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் வைத்தெரிச்சல். என் பக்கத்து வீட்டுக்கார அம்மா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவது, ஹவுஸ் ஓனரிடம் போய் ஒரு சின்ன எதுக்கும் உதவாத விஷயங்களை கூட பெரிதாக ஆக்கி அவர்களிடம் சொல்லிக் கொடுப்பது, இந்த மாதிரி ஒரு வயதான அம்மா என் பக்கத்து வீட்டிலிருந்து எனக்கு மிகவும் தொந்தரவு அளிக்கிறார்கள். நான் உழைத்து களைத்து வீடு திரும்பும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் என் மனம் இன்னும் சோர்வடைகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பார்த்துலாம் நீங்க சோர்வு அடையவே கூடாது சிஸ்டர். ஏன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதிகம். ஏன்னா என்னையை விட உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு, அந்த பெண் குழந்தைங்களை எப்படியாவது நீங்க படிக்க வச்சு அவங்களுக்கு திருமணம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்களுக்கு வேலை இல்லைன்னு உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க என்ன எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துதுன்னா என்ன செய்வோம்? தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் காதுல கூட வாங்கிக்காதீங்க. நீங்க ஒரு விஷயத்துல வருத்தப்படுறீங்கன்னு தெரிஞ்சா வீம்புக்குனே செய்வாங்க. நீங்க ஏன் வருத்தப்படணும்? உங்க மேல தப்பு இல்லைல்ல. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கடவுள் இருக்கிறாங்க, கடவுளுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இப்படி ஒருத்தரோட மனசை புண்படுத்தின யாரும் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி, அது குலதெய்வமாவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் பலனே கிடைக்காதுன்னு சொல்லலாம். அதனால இந்த விஷயத்தெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க சிஸ்டர். இதுக்காகவே உங்களுக்காக கொடுக்கணுன்னே இந்த பதிவு கொடுத்துருக்குறேன். அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா? அப்புறம் ஒரு சிஸ்டர், காருண்யா சாய் அப்படின்ற ஒரு சிஸ்டர் நல்ல ஒரு எளிமையா பேசியிருந்தாங்க. என்னன்னா, சிஸ்டர், எங்க வீட்டுல இருக்கிற பள்ளி சத்தம் போட மாட்டேங்குது, அது எப்படி போட வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. உண்மையாவே எனக்கு தெரியலப்பா. பள்ளி சத்தம் போடுற வீட்டிலலாம் தான் கடவுள் இருப்பாங்கலாம் கிடையாது. ஏன்னா இப்போ கோவில்லலாம், எல்லா கோயிலெல்லாம் போய் பார்த்தோன்னா பள்ளிலாம் இருக்காது. ஏதோ ஒரு கோயிலில் உள்ளே இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கலாம். அதெல்லாம் காரணம் கிடையாது. நம்ம வீட்டை வச்சுக்கிறத பொறுத்து நமக்கு இறைவன் அருள் புரிவார், அவ்வளோதானே தவிர அதே மாதிரி இப்படிலாம் செஞ்சாதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. அதனால பள்ளி சத்தம் போடலையெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு எளிமையாக கொடுத்துருந்தீங்க. பள்ளி எப்படிக்கா சத்தம் போடும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே எனக்கு தெரியல. சரி, அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா? கோமதி மணின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் ஒரே ஒரு சின்ன வேர்டு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, ஹாய் சிஸ்டர், நானும் நியூ சப்ஸ்கிரைபர். நீங்கள் பேசுறது கூஸ் பம்ப்ஸாக இருக்கு அப்படின்னு. இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? நம்மளுக்கு நல்ல வார்த்தைகள் கேட்கணும், நல்லவங்க பக்கத்தில் இருக்கணும். இதை விட ஒரு நல்ல கமெண்ட் அவ்வளோ ஒரு அருமையா கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஒரே வார்த்தையில என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையில பேசினாலும் அது திரு வார்த்தையா இருந்துச்சுன்னு, அந்த மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா? சரவணன் ராஜி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க, குளிச்சுட்டு தான் கோலம் போடணுமா சிஸ்டர், இல்லை கோலம் போட்டுட்டு குளிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு தான் கோலம் போடணும். ஏன்னா குளிச்சுட்டு கோலம் போடும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த கோலம் போட்டு செய்யக்கூடிய அந்த பூஜை 100% பலன் அளிக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு தனியாகவே ஒரு பதிவு கொடுக்கலாம். ஆனாலும் இதிலே சொல்லிடுறேன். நம்ம அதிகாலை வெறும் வயிற்றோடு போய்
இந்த எப்படி சொல்றது, உணவு தானம் செய்வோம் இல்லையா? உணவு தானம் என்ன செய்வோம்? நம்ம போய் நல்லா சாப்பிட்டுட்டோ, இல்ல வேற இடத்துல வாங்கியோ, இல்ல யாருக்கோ ஒரு 4 பேருக்கு செய்வோம். ஆனா நிறைய பேருக்கு செய்யக்கூடிய, நூற்றுக்கணக்கான பேருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தானம் இந்த காலையில பிரம்ம முகூர்த்த பூஜையில நம்ம கோலம் போடுறோம் இல்லையா? அதுல இருக்கு. அதனால குளிச்சுட்டு செய்யறது ரொம்பவே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க சிஸ்டர். அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா? ராஜான்ற ஐடியில இருந்து கேட்டிருக்கிறாங்க அந்த சிஸ்டர். எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அக்கான்னு கேட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல 5 தீபம் ஏத்துங்க சிஸ்டர். எதுக்காக நான் 5 தீபம், அக்கா நீங்க நிறைய இதுல சொல்லியிருக்கீங்களே ஒரு தீபமாவது ஏத்தலாம்னு, இப்ப 5 தீபம் சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. எதுக்காக அந்த ஒரு தீபமாவது ஏத்துங்கன்னா, தீபமே ஏத்தாம இருக்கிறதுக்கு ஒரு தீபமாவது ஏத்தலாம் இல்லையா? அதுக்காக தான் அந்த ஒரு தீபமாவது ஏத்துங்கன்னு சொன்னேன். ஆனா ப்ரொசீஜர் படி நம்ம 5 தீபம் ஏத்துறது அந்த பஞ்ச பூதங்களையும் அண்ட சராசரங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு சமம் சிஸ்டர். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த கமெண்ட் ஆகாஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் லிங்க் தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ப்ளீஸ்லாம் கேட்க வேண்டாம் சிஸ்டர். கனகதாரா ஸ்தோத்திரம் எனக்கு வந்து லிங்க் கிடைக்கல. ஒருவேளை நான் பிகினராக இருக்கிறனால இந்த யூடியூப்க்கு சொல்கிறேன், பிகினராக இருக்கிறனால எனக்கு அந்த லிங்க் கிடைக்கலையா என்னன்னு தெரில. லிங்க் எடுத்தால் கூட அதில் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. நான் எதுலையா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்க பார்க்குறேன் சிஸ்டர். அப்படி இல்லைன்னாலும் உங்கள் கமெண்ட்டை தேடி வந்தாவது நான் ஒரு நாள் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா? ரேவதி ஜெயேஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், வீட்டில் எப்போவுமே ஒரு அணையா தீபம் ஏற்றி வைப்பது நல்லது தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அணையா தீபம்ங்கிறது ஒரு கோவிலை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அணையா தீபம் எரியக்கூடிய இடம் பெரிய பெரிய கோவில், ராஜகோபுரம், அங்கே தான் வந்து அணையா தீபம் எரியும். அப்பேற்பட்ட சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம்னா சகல சக்திகளும் அந்த தீபத்தில் வந்து தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம சதா சர்வாதி காலமும் அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் அணையா தீபம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த அர்ச்சனை பண்ணது அபிஷேகம் பண்ண எல்லா பலனுமே அந்த வீட்டுக்கு கிடைக்கும். இது 100% உண்மை. நீங்கள் பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க. இதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். நானே என்ன நினச்சேன்னா நைட்டு 11:30 வரைக்கும் வந்து அதிகாலை 3:30 11:00 வரைக்கும் கிட்டத்தட்ட அணையா தீபம் வைக்கிறோம். அது ஏன் நைட்டு சேர்த்து வச்சிடக்கூடாது, அதை ஃபுல்லாகவே எவ்ரிடே எப்பயுமே எரிய விட்டுறலாமேன்னு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். அடுத்ததா உமா தேவி தனுஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் அக்கா, வெரி பியூட்டிஃபுல் வீடியோ. நானும் ரெகுலராக பூஜை பண்ணுவேன் அக்கா. வீட்டு தீபம் நைஸ் அக்கா. இப்போதான் 1 வீக்கா வீடியோ பார்க்கிறேன், நைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்களும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறது நம்மளோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நற்குணங்களை வளர்க்குறது தான்ப்பா. ஏன்னா இதனால நம்ம ஓல்டு ஃபேஷனோ நியூ ஃபேஷனோ கிடையாது. குழந்தைங்க பண்ணக்கூடாது, பெரியவங்க தான் பண்ணணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பூஜை பண்ணுறதுனால நம்மளோட நற்செயல்கள் வந்து மேம்படுத்தப்படுகிறது, நற்குணங்கள் மேம்படுத்தப்படுகிறது. இவ்வளோதானே தவிர இதை செய்யும்போது நம்ம குளிச்சிருப்போம், நம்மளோட எல்லா வேலையும் ப்ராப்பராக நடந்துடும். வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பிரம்மமுகூர்த்த பூஜை இன்னுமே ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் செம மழை. அதுலேயும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மழையில் அம்மியும் பறந்து போகும்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆடி காற்றுல தான் அம்மி பறக்கணுமாங்க. அது இப்போவே பறக்குது என்னன்னு தெரில. அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு, செம்ம காற்று. அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. இருங்க ஒரு நிமிஷம். குமுதா சுந்தரம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க. கோலமாவு எப்படி தயாரிப்பது, உங்கள் கோலம் அழகாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கோலமாவு எப்படின்னா 1 பங்கு அரிசி மாவு, 1 பங்கு கோலமாவு, ரெண்டுமே இதே தான் ரேஷியோ. ஏன்னா மாற்றி மாற்றிலாம் கலக்க வேண்டாம். அதை என்ன நான் செய்வேன்னா, அந்த சல்லடையில் 2ஆம் நம்பர் இருக்கும்ல, அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஹோல்ஸாக இருக்கும்ல, அதுவும் இல்லாமல் இந்த செகண்டில் இருக்கக்கூடிய அந்த நடுத்தரமான சல்லடையில் என்ன செய்வேன்னா 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது கோலமாவு எப்படி நம்ம போடுறோன்றது. அது மட்டும் இல்லை, நம்ம சலிக்கும் போது ஏதாவது அதில் அந்த கோலமாவில் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய பெரிய கல் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை போடுங்க. ஏன்னா ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் போட முடியாது.
கரெக்டாக நம்ம ஈவனாக கலந்துட்டு அதுக்கப்புறமும் ஒரு டிப் இருக்குது. என்னென்னா, நம்ம ரொம்ப தரையை வந்து ஈரமாக்கி வச்சுட்டோம் கோலம் போடக்கூடாது. இல்லை ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டாலும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். கோலமாக ஃபுல்லாகவே செட்டில் ஆகாமல் பறக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே லைட்டாக ஈரம் இருக்கணும். சொதன்னு இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் அழகாக தொடச்சிட்டு போட்டாலே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நீங்களாம் நினைப்பீங்க, இப்போ நம்ம வீட்டில் வந்து ப்ரௌன் கலராக இருக்கே, எப்படி நீங்கள் அதனால் பிரைட்டன் ஆகியிருக்கோன்னு நினைப்பீங்க. பிரைட்டனா இருக்குதா, ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, நான் இப்ப கிளீன் பண்ணியிருக்கிறேன். இருந்தா கூட வெள்ளை வெள்ளையா தெரியும். இப்ப நான் அதிகாலையில செய்யறேன்னா நாளே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் மறுநாள் திருப்பியும் தண்ணியை தெளிச்சு அதை கிளீன் இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுல கோலம் போடுவேன். இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் ஷீட்டை போட்டு இவ்வளவு வேலை பண்றதுக்கு ஒழுங்கா டைல்ஸ் போட்டுட்டு போயிருக்கலாம் போல. இருக்கிற காசாவது மிச்சமாயிருக்கும். நீங்க பெயிண்ட் வேணும் இல்ல இந்த மாதிரி கலர் அடிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. டைல்ஸ் போட முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஷீட்டு போடுங்க. ஏன்னா ஷீட்டு போட்டா பிரைட்டன் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கால் தடம் வைக்க எல்லாமே வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப இருக்கும். அதுக்கு டைல்ஸே பெட்டர்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம கலந்த கோலமாவும் எவ்வளோ அழகா சருன்னு வரும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் சிஸ்டர். நீங்க ஃப்ரீ டைமிங்ல கோலம் போடுறத ஒரு வேலையாவே யோசிக்காதீங்க. ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அப்படியே அது ஒரு ட்ரைனிங்கா ஆயிடும். இது வந்து ரொம்ப நம்ம வீட்டையும் அலங்கரிக்கும். நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கோலம் போடுறது. சரி, இப்போ ப்ரௌன் அந்த கலர்ல போட்டேன் இல்லையா, அது பிரைட்டனா இருக்கான்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இதுலயும் பாருங்க, இதுலயுமே பிரைட்டனா தான் இருக்கும். நான் எப்படி துடைக்கிறேன்னு பாருங்க. அதுக்காக தரையை எப்படிக்கா துடைக்க முடியும்னு கேட்காதீங்க. ரொம்ப ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான்லாம் என்னென்னா தரையில் என்ன செய்வேன்னா, ஒரு பழைய கிளாத் எதாவது இருந்துச்சுன்னா அதில் தொடச்சிட்டு தான் செய்வேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை தெளிச்சுட்டு ரெண்டாவது அதில் வந்து வைப் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இதுலேயும் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஒரு சின்ன சின்ன கன்சிஸ்டன்சி நம்ம ஃபாலோ பண்ணாலே ரொம்பவே அழகாக நம்ம கோலம் போடலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப் இருக்குது. கோலம் போடும்போது இப்போ ஃபஸ்ட்டு லைன், இப்போ நான் 3 லைன் இழுத்துருக்கேன் இல்லையா, அந்த தாமரையோட இதழ் வந்து நல்லா கொஞ்சம் கனமாக கொடுத்துருக்கேன். அப்போ அப்படி கொடுக்கும்போது அதோட லுக் வந்து பிரைட்டனாக இருக்கும். இப்போ இன்னர் லைன் வந்து கொஞ்சம் தின்னாக கொடுங்க, அவுட்டர் லைனு கொஞ்சம் பெருசாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னர் லைனு பெருசாக கொடுங்க, அவுட்டர் லைனு தின்னாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு கோலத்தோட இந்த லுக் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு விரல் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வைக்கும்போது இன்னுமே பிரைட்டனாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பட்டையா போடுறோம் அப்படின்னா, எல்லாமே பட்டையா போட்டோம்னா அவ்வளோ லுக் இருக்காது. இந்த மாதிரி அடுத்த லைன் கொடுக்கும்போது அது வந்து தின்னா கொடுக்க பாருங்க. அது இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கிற மாதிரி நமக்கு யூனிக்கா தெரியும். இப்போ இன்னொரு பேட்டர்ன் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நடுவில் உள்ள லைன் வந்து திக்கா போட்டிருக்கேன் இல்லையா, அப்போ சைடில் உள்ள லைனு கொஞ்சம் தின்னா போட்டிருக்கேன். இப்போ இதை உங்களை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இது பக்கத்துலேயே ஒன்று போடுறேன் பாருங்களேன். இப்போ நான் எல்லாமே திக்கா போட்டு காட்டுறேன். ஒரு மாதிரி கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்போ எல்லாமே பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இதில் கூட கொஞ்சம் ஷேடிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஷேடிங் கொடுக்கும்போது அதே தான். ஒரு லைனுக்கு ஷேடிங் கொடுத்தோன்னா அடுத்த லைனை நம்ம விட்டுறணும். அதுக்கு அடுத்த லைனுக்கு ஷேடிங் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு டிசைனே கொடுக்குறோன்னா சேர்த்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுக்கும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். இன்னைக்கு நல்லபடியா 39ஆம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை நல்லபடியா முடிச்சாச்சு. ஒரு தங்கு தடையும் இல்லாம சின்ன ப்ராப்ளம் வரதான் செஞ்சிச்சு. இருந்தா கூட ரொம்பவே சந்தோஷமா 39ஆம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சாச்சு. நேற்று 38ஆம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜையை தான் நேற்று ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். ரெகுலராக நான் கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க கவுளிய சத்தம் போடுது. அடுத்து துளசி தாயார், இந்த துளசி வளர்க்குறோம் இல்லையா, அது வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பனிக்காலங்களில் அப்படியே ஒரு மாதிரி வளராமலே போயிடும். அந்த மாதிரி டைமிங்கில் இந்த விதை என்ன பண்ணணும்னா, இப்போ இது பெருசாக இருக்கிறனால நான் என்ன செய்வேன்னா, விதை வரும்போதெல்லாம் அதை கிள்ளி அப்படியே அதில் போட்டு விட்டுருவேன். இப்போ நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு எடுக்கிறனால லெஃப்ட் ஹேண்டில் போடுறேன், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அடுத்து குட்டி துளசிகள் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து துளசி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. அடுத்தடுத்து ஒரு துளசி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். துளசி மடமும் ஃபில்லான மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பூ பேர் கோழிக்கொண்டை சொல்லுவாங்க. இந்த பூக்கும் அதே மாதிரி தான். சீடை எடுத்து நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது அதை உதுத்து விடும்போது அது அடுத்தடுத்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம வீட்டோட கார்டனில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிற புஷ்ஷியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.